வெல்கம் பேக் டு KeKe மனம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மியான பனானா கப் கேக். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 பனானா எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 பனானாவையும் நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஃபோர்க் வச்சு நல்லா ஃபுல்லாக மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த கேக் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் 1/2 கப் ஆயில், ரெண்டு முட்டை, இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒயிட் சுகர் தாராளமாக சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகரோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதை நல்லா ஃபுல்லாக நீங்கள் சலிச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இது அளவுக்கு நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போது எனக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் கரெக்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இதுக்கு. அவ்வளோதான், பேட்டர் ரெடி. இப்போ ஒரு கப் கேக் மோல்டில் நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஹெல்தியான கப் கேக். நம்ம வீட் ஃப்ளார், ப்ரௌன் சுகர், பனானா எல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் அவனை 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இது மேக்ஸிமம் 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆகிடும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. எனக்கு கரெக்டாக 23-25 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு குக் ஆகிடுச்சுது. இப்போ பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த கப் கேக்கு. இப்போ குக் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணிக்கலாம். சூப்பராக குக் ஆகிருக்கு. சூப்பரான மஃபின் ரெடி. இப்போ பாருங்க, இந்த கப் கேக்கோட மாய்ஸ்சர் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு இந்த கப் கேக் பிடிக்கும். பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.